ரூபாய்க்கு உண்மையில ஒருத்தான பிரியாணி. ஹலோ காய்ச்சி, இது உங்கள் ஊரும் சோறும். இன்றைக்கி வந்து நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் கிட்ட வந்துருக்குறோம். இங்கே வந்து ஒரு பிரியாணி கடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கம்மியான ரேட்டு தான், ஆனால் அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். அங்கே பீஃபு சிக்கன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து கொக்கரக்குளம் வந்து சைடு, இந்த பக்கம் ஜங்ஷனு. இது நம்ம டவுனுக்கு போகிற பாலம். கொக்கரக்குளத்துலேருந்து டவுனுக்கு போகிற இடத்துல கொஞ்சம் தூரத்தில் வந்து நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா வந்து இந்த ரோடு வந்துடும். பாதுஷா பிரியாணி கடை பேர். அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் வந்தோம். இந்த அண்ணன் இப்போ தான் சாப்பிட்டு வராப்புல. பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம அவர்கிட்ட கேட்போம். எப்படி இருக்குது வாரம் எல்லாருமே நிறைய பேர் மக்கள் எல்லாமே வராங்க. நல்லா விரும்பி சாப்பிட்ற இடம் இருக்குது. அதனால் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நாங்கள் சாப்பிடுவோம். ரேட்டு எப்படிங்க? ரேட்டு எல்லாத்துக்கும் வந்து 70 ரூபா மணி போடுறாங்க. ஆஃப் வந்து 40 ரூபா மணி போடுறாங்க. எல்லாமே ருசியாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்குதா? டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். பிரியாணி நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சா? பாய். கடை வந்து சின்ன கடை தான், ஆனால் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். பிரியாணி 70 ரூபாய்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எத்தனை வருஷமான கடை இருக்கீங்க? 4 வருஷமான கடை. இந்த அண்டாவோட சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ மணி ஒரு 2 மணி கிட்ட ஆகுது. இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. டைமிங் எவ்வளோண்ணா? டைமிங் 3 o'clock. எப்போ டெய்லி உண்டா? டெய்லி உண்டு. என்னென்ன பிரியாணிலாம் உண்டு? பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. வேறு சைட் டிஷ் எதுவும்? பீஃப் வறுவல் உண்டு, ஈரல் உண்டு. ஒரு பீஃப் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு பீஃப் பிரியாணி. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட் வந்து சிக்கன் பிரியாணி, ஒரு பீஃப் பிரியாணி சொல்லியிருக்கிறோம். ஒரு பீஃப் வறுவல் ஒன்று. பீஃப் வறுவல் வந்து 50 ரூபா. பீஃப் பிரியாணி வந்து ஒரு பிளேட் வந்து 70 ரூபா. ஆர்டர் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருநெல்வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியாணி போனவங்க வந்துருச்சு. பீஸ் வந்து நிறைய இருக்குது. நல்லா சாஃப்டா இருக்கு. ரூபாய்க்கு நிறைய பீஸ் இருக்குது. பிரியாணி நிறையவே இருக்குது. பெரிய டப்பியில் பண்ணுறதுனால வந்து இந்த பிரியாணி வந்து கண்டிப்பாக டேஸ்டாக இருக்கும். நிறைய பண்ணுறாங்க. நார்மல் ரைஸ் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. கறி நல்லா சாஃப்டாகவே இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ பீஃப் ஃப்ரை சொல்லியிருக்கோம், அது இன்னும் வரல. திருநெல்வேலி சரௌண்டிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜங்ஷன்லேருந்து பக்கத்தில் இந்த கடை இருக்குது. மதிய சாப்பாடு கண்டிப்பாக நீங்கள் இந்த கடையை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய கடைக்கு போயிருக்கிறேன். வெறும் குஸ்கா மட்டும் செஞ்சு கிரேவியை தனியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. சிக்கன் பிரியாணினா அதுலேருந்து பீஸ் எடுத்து வச்சு சிக்கன் பிரியாணிப்பாங்க. மட்டன் பிரியாணினா மட்டன் அதுலேருந்து எடுத்து வச்சு. நீங்கள் அப்படி இல்லை. கொஞ்சம் சம்பல், ஒரு பீஸு, கொஞ்சம் பிரியாணி.
சூப்பராக இருக்குது. மறக்காமல் இந்த கடையை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஈரல், பீஃப் ஃப்ரை, பீஃப் வறுவல் ரெண்டுமே வந்துருச்சு. இதுவுமே நல்லா வெந்திருக்குது. ரொம்ப காரம் இல்லை, கொஞ்சமாக இருக்குது, புளிப்பாகவும் இருக்குது. இந்த பீஃப் ஃப்ரையும் பிரியாணியும் வேற லெவலில் இருக்கு. இப்போ வந்து ஈரல் ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து ஈரல் பிடிக்காது, உங்களுக்காண்டி ட்ரை பண்ணி சொல்கிறேன். ஈரல், கொஞ்சம் சம்பல், வெங்காயம், பிரியாணி. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஈரல் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் இதில் அந்த ஈரலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்குது. 40 வருஷமாக இந்த கடை வச்சுருக்காங்கன்றதுமே அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு டபி ஃபுல்லாக வந்து பிரியாணி பண்ணுறாங்க. 2 மணிக்கு வந்துருக்குறோம், கொஞ்சம் தான் இருக்குது பிரியாணி. ஒர்த்து. சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாரு. ரெண்டு ஒரே டேஸ்ட்ல இருக்கா? நல்லா இருக்கு. இது வந்து சிக்கன் பிரியாணி. எந்த பிரியாணி சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னோட ஃபேவரட் வந்து எப்போதுமே வந்து இந்த பீஃப் பிரியாணி தான். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை இனிமேல் தான் சாப்பிட போகிறீங்கன்னா சாப்பிட்டு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க. 70 ரூபாய்க்கு உண்மையில் ஒருத்தான பிரியாணி, சூப்பராக இருக்குது. நம்ம இங்கே சாப்பிட்டு இருக்கிறப்ப ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு இடம் தெரியல அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னடா எத்தனை பிரியாணி? சிக்கனா பீஃபா? நான் இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பசங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி 2 பிரியாணி பார்சல் வேண்ட சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் டைமிங்கு? நம்ம பிரியாணி கரெக்டாக 11:30 மணிக்கு எல்லாம் ரெடி ஆயிரும். கரெக்டாக 3-3:30 க்ளோஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 50-55 கிலோ கிட்ட போயிட்டு. சரி சரி சரி. சிக்கன் ஒரு 10 கிலோ கிட்ட போயிட்டு. இப்போ வறுவல் ஈரெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து எப்படின்னா வந்து இந்த இருக்கிற ஒரு நேரம் 35-40 வருஷம் ஆகுது.
தூத்துக்குடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம காயப்பட்டினம், தென்காசி இதுக்குன்னே வந்து சாப்பிட்டு போகக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் ஏகப்பட்ட அதாவது திருச்செந்தூர்லேருந்து வரக்கூடியவங்க இது சாப்பிட்டு அதே வண்டியில் போகக்கூடிய ஆள் இருக்காங்க. இதுக்குன்னே சாப்பிட்டுட்டு தான் வரலாங்க. நல்ல ஒரு ஃபேமஸ், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அது மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் போட்டுருக்கோம். வேறு பிரான்ச் எங்கே இருக்குது? நம்ம தச்சநல்லூரில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராம் தேட்டர் பக்கத்தில் அந்த ஃபஸ்ட்டு திருப்பி காணல ஒன்று கிடக்கும். ராம் தேட்டர் நம்ம 2 பஸ் ஸ்டாண்டில் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் ஜானகிராம் ஹோட்டலுக்கு எதிர்த்தாக்கில் ஒன்று இருக்குது. இவங்க வந்து பிரான்ச் நிறைய வச்சுருக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து தெரிஞ்சது இந்த ஒரு கடை தான். அதனால் நான் இங்கே வந்தேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா அந்த கடையில் போய் டேஸ்ட் பார்த்துக்குவோம். எல்லாரும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். ஒரே டேஸ்ட். இலை இப்போ மேக்ஸிமம் இலை தான் போட்டு கொடுப்போம். இலை கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கனால சரி 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 இலையில தான் போட்டுருக்கோம். அதுக்கே ஒரு கஸ்டமர் வருவாங்க. நம்ம இலையில கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். இலையில தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது பொங்கலுக்கு அப்புறம் கொஞ்சம் இலை கொஞ்சம் டைம். சரி சரி சரி. பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு 2 நாளில் வந்து மேக்ஸிமம் இலையில தான் அதுக்குன்னே கஸ்டமர் வருவாங்க. இந்த இலையில கொடுப்பாங்கன்னு சொல்லி இதனால தான் கொஞ்சம் இலை கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. சரி சரி சரி. இப்போ வரைக்கும் உள்ளே வந்து ஆள் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த இடம் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இதனால் வெயிட்டிங்கில் நின்று சாப்பிட்டு போகிறாங்க. அந்த கடையோட ஓனர் வந்து என்னென்ன சொன்னாங்கன்ற ஒன்று தெரிஞ்சிருக்கும். நிறைய இடத்துல பிரான்ச் வச்சுருக்கிறாங்க. 40 வருஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃபோன் பண்ணி எனக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு வாங்க சொன்னாங்க. பார்சல் வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.